அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பேகம்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பீட்ரூட் கட்லட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் அதிகமாக இருந்துச்சு, தினமும் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு போர் அடிச்சதுனால சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கட்லட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கட்லட் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் 2 பீட்ரூட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இது 2 உருளைக்கிழங்கு சீவி வாஷ் பண்ணி சீவி அது கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீவி. அது நல்லா தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அது நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்ஸு என்னென்ன வேணுமோ அது நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கினேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாயில் பண்ணுறதுல, அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருக்கோங்க. ஓகேவா? கலந்துட்டு நம்மளுக்கு அந்த கட்லெட் என்ன ஷேப்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் கட்லெட்க்கு ஏற்ற மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக தான் எடுத்தேன். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயில் இருக்குன்றதுனால ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே போட்டுருங்க. வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை அப்படியே ஃப்ரை பண்ண விட்டுருங்க. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது எனக்கு டேர்ன் பண்ண முடியல, கட்லெட்டாகவே வரல. எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடுச்சு. ஓகேங்களா? பக்கோடா மாதிரி சம்திங் அந்த மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு பைண்ட் ஆகிறதுக்கு பைண்டிங்க்கு எதுவுமே நான் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை அப்படியே நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே எடுத்துகிட்ருப்பேன். எடுத்துட்டு ஆனால் இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருந்துச்சு. அது தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன், சாப்பாடில் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இதில் நான் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தேன். கடலை மாவு ஒரு 4 ஸ்பூனு, அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போது நல்லா மாவு மாதிரி கரெக்டாக இருக்கும்ல, கட்லெட் மாதிரி கரெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா இது அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். நல்லா பொறுமையாக பண்ணுங்க, ஃபுல் ஹீட்டில் இல்லாமல் மீடியம் ஹீட்லேயே நல்லா பண்ணுங்க. கிறிஸ்பியாக